வல்லப கணபதி முன்னை வினை களைத்திடுவான் முக்குருணி கணபதி முன்னை வினை களைத்திடுவான் முக்குருணி கணபதி கலைகளில் வெற்றி அருளம் கலைகளில் வெற்றி அருளம் கலைகளில் வெற்றி அருளம் கமல கணபதி கலைகளில் வெற்றி அருள கமல கணபதி துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் தன் துதிக்கையினாலே நல் வரங்களை அளிப்பான் துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கமபதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சரிநிதா தனி தப மபதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் மபதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சதரிதா சனி சரி நீனி தசனிதாத மபதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சதரி சதசனி சரி நீனி தசனிதாத மபதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கரிதாரு தனி சனிதானி தப தபம பமக மகரி கரிசா கரிதனி தரி தனி தப கம பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கரிதரி தனி 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 தப தபம பமக மகரி கரிசா கரிதனி தரி தனி தப கம பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கமபதப்ப மபதனித பதனி சனி தனி சரிசா கமபதப்ப மபதனி தாத பதனி சனி தனி சரிசாச கமபத பப்ப மபதனி தாத பதனி சனி தனி சரிசச கமபதப்ப மபதனி த பதனி சரி தனி சரிச கமபதப்ப மபதனித பதனி சரி தனி சரிச துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான்
அருள் புரியும் அகிலான் தேஸ்வரியே. அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே. ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. முகிலாகி கருணையெனும் மழை பொழிவாய், முகிலாகி கருணையெனும் மழை பொழிவாய், எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய். முகிலாகி கருணையெனும் மழை பொழிவாய், எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய். ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. காவிரி நதி என்னும் பூவரங்கம், அதன் கரையோரம் அருள் திருவரங்கம். காவிரி நதி என்னும் பூவரங்கம், அதன் கரையோரம் அருள் திருவரங்கம். இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம், இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம். நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம், நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம். ஆனை திரு ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய், உன் திருவடி பணிந்தால் நலம் தருவாய். தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய், உன் திருவடி பணிந்தால் நலம் தருவாய். வைகரை மலர் போல் மனம் தருவாய், வைகரை மலர் போல் மனம் தருவாள். எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள், எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள். ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. காலத்தின் மாற்றமெல்லாம் உள்ளாளுகள், கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள். காலத்தின் மாற்றமெல்லாம் உள்ளாளுகள், கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள். தேடான இசையாவு உள் ராகங்கள், தேடான இசையாவு உள் ராகங்கள். நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள், நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள். ஆனை திரு ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே. ஆனை காவில் அருள் புரியும் அகிலான் தேஸ்வரியே. நாடு கலை வாழ்கவே.
உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. பெருமையுள்ள என்ன பெத்த ஆயா எந்திரிச்சு உட்காந்து நாடாத பாராயா உன்னத ஆயா முதல்ல ஆத்த ஆயா உன்னத ஆயா எந்திரிச்சு உட்காரு ஆயா மார்களே பாட்டி மார்களே அறிவுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அறிவுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. இருங்க இப்ப நான் என்ன உங்களை தப்பா சொன்ன கோவப்படுறியா? என்ன வார்த்தை என்ன கேட்ட உடனே இப்ப என்ன மாமா என்ன அருமையான வார்த்தை கேட்டியா? செருப்படி வாங்கணும் ஊர்ல என்ன சொன்ன சொல்லத்தான் கேட்டுருச்சு சொல்லுவாங்க. அண்ணே நான் இப்ப என்ன சொன்ன அளவுக்கு நீங்க கோவப்படுறியா? தண்ணியில போட்டு போட்டு தகராறு பண்ணாதீங்க அண்ணே. அப்ப நீங்க கையை காட்டுற அப்படி தப்பா சொல்லணே. அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த காலத்துல எல்லாம் சாமியை கும்பிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஊர்ல ஆரம்பிப்பாங்க. அப்பவும் சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க, இப்பவும் சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கும்பிட்ட சாமியில என்ன சாமி தெரியுமா? அப்ப கும்பிட்ட சாமியில பத்திரகாளி அம்மே, முத்துமாரியம்மே, காளியம்மே அந்த மாதிரி அம்மன் அப்ப கும்பிட்டாங்க. இப்ப கும்புற சாமியில என்ன சாமி தெரியுமா? என்னது? இப்ப கும்புறதுலாம் பிராந்திய தேவி அம்மே, விஸ்கி தேவி அம்மே, மானிட்டர் தேவி அம்மே, நெப்போலி அம்மே அப்படிப்பட்ட சாமியை தான் இப்ப கும்பிடுறாங்க. தண்ணியத்தை போட்டு புட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க. எங்க அப்பா மியூசிக் பார்ட்டி என்னது அடி கும் கெடுக்கல என்ன காரணம்? வாயை திறந்தா நொறுக்கிடுவோம். நீங்கள் அதை எதிர்பார்த்து இருக்க வாயை திறக்க கூட மாட்டேன் தூக்கத்துல கூட ஒண்ணு பிரச்சனை இல்ல. நல்ல அருமையான கூட்டம். டேங்கப்பா அண்ணே எத்தனை பண்ணே கூட்டத்தை பத்தியெல்லாம் அடல் மாதிரி இருக்கு பத்தியா? டேங்கப்பா 1 கிலோமீட்டருக்கு சரியான கூட்டம்னே. எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாது. டேங்கப்பா ஏன் எள்ளு போடுற? எள்ளு போட்டாதான் எள்ளு எடுக்கலாம். நல்ல அருமையான கூட்டம். நல்ல கூட்டம் நிறைய தான் உட்கார்ந்து இருக்கு. ஆனா உட்கார்ந்து இருக்க கூட்டம் கத்திரிக்காய் கூறு அடிச்சு விட்ட மாதிரி இங்கே ஒரு கூறு, இந்த அங்கன ஒரு கூறு, இந்த அப்படி ஒரு குருமா உட்காந்துருக்கீங்க. இந்த உட்காந்துருக்க ஆத்தாலாம் அப்படி சேர்ந்து உட்காந்து என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோங்களெல்லாம். சரி உங்க ஊரு உங்க இடம் எங்க நிலம் உட்காந்துக்க. நல்ல அருமையான ரசிகர்கள் வந்து நம்மளை வரைய கொடுத்துருவோம். பெரிய மதிப்பிற்கும் மரியாதையுடைய பெரியவர்களே தாயினோட தாமரையிலே பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் சிறு இளவிலே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருமக்களை எதிர்கால இளைஞர்களை வருங்கால வாலிபர்கள் அனைவருக்கும் எங்களது நாடா கலைஞர் சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா பக்கம் நல்ல அருமையான கூட்டம். ஏன் தெரியுமா வந்தோம் கூட்டம் கூட்டம் கூட்டத்தை பத்தி பெருசா பேசுறேன் மாமா கண்ணே மாமா வந்தோட ஏன் தெரியுமா கூட்டத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தா எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இது மாதிரி கூட்டம் உட்கார்ந்து இந்த மாதிரி கூட்டம் இல்ல கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள இந்த கூட்டம் போதும் மாமா. இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரத்துக்கு காளியார் கோயில் இருக்கு பத்தியா? நம்ம காளியார் கோயில் டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்னமா கூட்டம்? இதை விட 1 கிலோமீட்டர் கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சு. சரியான கூட்டம். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த காளியார் கிராமத்துல இவ்வளவு கூட்டம் உட்காந்து நாடகம் பார்க்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா உள்ள உட்காந்து பப்பு வேகமா கெருக்கு போட்டு வரைஞ்சு வந்து நானும் பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன், என்னென்னமோ பாடி பாக்குறேன். உட்கார்ந்து இருந்த ஒரு ஆளும் சிரிக்கல, ஒரு ஆளும் கைதட்டல. இருக்கிற அளவுல செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. அது காரணம் இல்ல உங்களுடைய கீர்த்தனையில இல்ல மாமா. கீர்த்தனம் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் நல்லா பாடினேன், நல்லா பேசினேன், நல்லா காமெடி பண்ணேன். ஆனா ஒரு ஆளும் சிரிக்கல, ஒரு ஆளும் கை தட்டல. என்ன நான் பார்த்தா ஏன் நீ சிரிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலையா? ஆனா நான் சிரிக்கிற மாதிரி தானே பேசினேன், அப்பவும் கை தட்டல. என்ன நான் பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த யாரு? காளியார் கோயில்ல தார் ரோடு போட வந்த இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்திக்காரன் போய் நான் தமிழ்ல பேசினா எனக்கு மஜ்ரா புரியும். கை தட்டாங்க கீழே ஒருத்தன் கேஷாப் நக்கி ஷாப் அப்படி நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டேன் மாமா. நம்மளை விட அவன் நல்லா நாத்து நடுறேன். கொத்தனாரில பாக்குறேன், பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறேன், வெல்டிங் வேலை பாக்குறேன், ஆசாரி வேலை பாக்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா? இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனு வேஷம் மட்டும் போடல. என்னடே பாடம் எடுத்துட்டு இருக்காப்ல அதுதாரியா? உண்மையிலேயே இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க. எவ்வளவு சம்பளம் பேசியிருக்கிறேன்? எவ்வளவு? 500 அவ்வளவுதான் கொடுக்கணும். 50 ரூபா கொடுத்த கூட அவங்க நினைப்பாங்க. அவங்க மட்டும் நாடகத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு அண்ணன் மாதவண்ணே ஊருக்கு நாடகம் அமைச்சோடனே அவன் ஊருக்கு வந்துருவேன். நீங்கள் 50 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது, நான் விடிய விடிய உங்க ஊர்ல நல்லா நக்கு தின்னு போயிருவேன். இந்த முதலைக்கு நடிக்குதுன்னு சொல்ல தெரியாது. இவன் நக்குதுன்னு போயிடும். நம்மளுக்கு ஆசை கொடுத்து நக்கத்தான் போறாங்க உட்கார்ந்து இருக்கணும். இந்திக்காரன் நாட்டுல வந்து வேலை காரணம் தெரியுமா? நம்ம ஆளுங்க தானே. இந்திக்காரன்ட்ட 100 ரூபா கொடுத்தோம்னா போதும், விடிய விடிய உழைப்பான். இந்திக்காரன் விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பான். நம்ம ஆளுகள்கிட்ட 1000 ரூபா கொடுங்க, மண்ணு விட சொல்லு, 3 வம்பட்டி வேகமா வெட்டுவேன். 3வது படிச்சு கணேஷ் போயில இருக்கு பத்தியா, அதை டவுசர் குழந்தை எடுத்து கையில ஓட்டுக்கிட்டு இரு வெட்டு என்ன அவசரமா இருப்ப. அந்த வீட்டுக்காரம்மா டீ போட சொல்லணும், அந்த அம்மா டீ போட போயிடும். இவன் கட்டிங் போட 20 கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு போவேன். அப்புறம் மசுனா நம்ம கொடுப்பாங்க. அது மட்டும் என்ன வேற அங்கேயும் போற நம்ம இடத்துக்கு நீ என்ன உடனே வண்டி 4500 ரூபாய் ஏற சம்பளம் வாங்கல, கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் படுத்துங்க. எத்தனை நேரத்துக்கு என்ன பண்றது? அண்ணே தவறா சொல்லலே, அந்த அளவுக்கு போயிட்டு காரணம் தெரியுமா? அந்த வாரம் சொல்லிட்டு இருக்கேன். இந்திக்கார நம்ம நாட்டுல வந்து உழைக்க முக்கிய காரணம் தெரியுமா? எக்கா 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 இருக்கா எக்கா பச்சைச்சல எக்கா பாயத்திரி போறக்கா உன்னதாக்கா எக்கா இருக்கா. ஏன் இதெல்லாம் உனக்கு இடமா தெரியலையா? என்ன செய்வன வச்ச மாதிரி நீ வாட்டுக்கு குறுக்கு போக்குல போய்கிட்டு இருக்க. இப்படி உட்கார்த்த வார்த்தை எங்கடா வேற உள்ள தம்பி கிட்ட இருந்து பார்த்தா மூஞ்சி விகாரமா தெரியுதா? என் முகம் அந்த அளவுக்கா இருக்கு. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? இந்திக்காரே அந்த மாநிலத்துல பொழைக்க முடியாம நம்ம மாநிலத்துல வந்து பொழைக்க காரணம் தெரியுமானே? இந்திக்காரே அவன் மாநிலத்துல பொழைக்க முடியாம நம்ம மாநிலத்துல வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம மாநிலத்துல வந்து இந்திக்காரே கூலிக்காக உழைக்கிறான். நம்ம மாநிலத்துல நம்ம ஆளுங்க நம்ம மாநிலத்திலே இருந்து குடிக்காக உழைக்கிறோம். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. நம்ம என்னைக்கு கூலிக்கு உழைக்கிறோம். அப்போ அப்ப அண்ணே என்ன கட்ட முடிச்சு அந்த வேட்டி இழுத்து விடுவேன் கோச்சுக்கிறாம. கர்ம கர்மம் எத்தனை வட்டிதான் அதை நானும் பாக்குறது. இழுத்து விடு வேட்டிய, மூடி போடு, இழுத்து மூடு. உனக்கு இதான் வேலையா? உழைச்ச சாம அது வாடி இப்படி காத்தாடி அட இழுத்து விடு வேட்டிய நல்லா. அப்படியே உட்காந்து காப்பு வந்தோட அதை பார்த்தா நல்லா வருகிறது தலுக்கு புழுக்குன்னு ஒண்ணு பிரச்சனை. என்னப்பா நல்லா சிறப்பு நாடகத்தை பாருங்க. வந்தவரும் வரவேற்பு கொடுத்துட பிடிங்க. கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறா, கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறா, மகிழையிலே முண்டகே கண்ணியம்மா, மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார், மகிழையிலே முண்டக கண்ணியம்மா, மாங்காடு நடைவாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார்.
அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடுகம்மா அருணை மாறி வருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மகிழகிலே முண்டகே கண்ணியம்மா மாங்காடு நடைவாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி பல்லே பல்லே இந்த கையை தட்டுனாத்த என்ன ஏன் இல்ல நாடாம்பாக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கலையா வேற எதுக்கு வந்திருக்காங்க நாடாம்பாக்கம் வந்திருக்காளோ வேற கை தட்டிய 13 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு என்ன காரணம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய தாய்மேல கூட்டம் நல்லா உட்காந்து நாடாம்பாக்குது மாமா ஏன் தெரியுமா தாய்மேல கூட்டத்தை பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையிலேயே எந்த தவறுமே செய்யாத ஒரு உள்ளங்கள் யார் தெரியுமா என்னை பத்தி தாய்மார்கள் மட்டும்தான் உண்மையிலே மாமா வாழ்க்கையிலேயே பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் எந்த தவறுமே செய்யாம சாகுற ஒரு யாரு கேட்டா என்னை பெருத்த ஆத்தாக்க மட்டும்தான் அப்பெல்லாம் தவறு செய்யறது இல்ல ஆனா இப்போ ஒரு தவறு எல்லாத்தையும் சேர்ந்து செய்யறாங்க வார லோடு கரண்ட புள்ளா வளைச்சு லோன் வாங்கி வச்சு போடுறது லோடு காசை கட்ட முடியாம புருஷன் தெருவுல தெரியுறேன் டேங்கப்பா லோடு புதுசு புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க மாமா எப்படி ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுமா அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அவங்கள நம்ம கும்பிடணும் சரி மூஞ்சில கும்பிடணும் நெஞ்சில கும்பிடணும் குஞ்சில கும்பிடணும் கும்பிட்டுக்கிட்டே தெரியணும் பணத்தை வாங்குற வரைக்கும் அவங்கள நம்ம கும்பிடணும் சரி என்னைக்கு பணத்தை வாங்குறானோ அன்னில இருந்து அவன் நம்மள கும்பிட்டு தெரியுறான் ஏக்கா என் பணத்தை எப்படியா கட்டிருக்கா ஏன் வேலையா புடிங்கிட்டு விட்டுறாய்க்கான்னு இன்னொரு கூட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பேரு தான் விடி வெள்ளி விடி வெள்ளிப்பா அப்படின்னா என்ன தெரியுமா எப்படி என்னைக்கு அவன் கையை நீட்டி நீங்க காசை வாங்குறீங்களோ அன்னையோட உங்க வீடு விடியாம போயிடும் அதுக்கு பேரு தான் விடி வெள்ளி இன்னொரு குழு இருக்குப்பா எல்லண்டி மயிர புடுங்கு நெட்டி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்க குழு காலங்காலத்துல 5 மணிக்கு பல வீட்டுல கட்ட புடிச்ச வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானோ இல்லையோ பல வீட்டுல குழுக்காரதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இது கூட பரவாயில்ல மாமா இந்த குழுல பணம் எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல 10 பேருக்கு ஒரு குழு தலைவி ஊருக்குள்ள அது எப்படி குழு தலைவி அது ஒரு 10 ரூபாய் பேக தூக்கி இடுப்புல மாட்டிட்டு அது படுத்துற பாடு ஊருக்குள்ள நான் தான் குழு தலைவி அது ஊருக்குள்ள படுத்துற பாடு அது அதுக்கு மேல எங்க ஊருக்குள்ள ஒருத்தன் கூட வர முடியல மாமா முந்தானத்து ஒருத்தன் ஹீரோ ஹோண்டா பைக் ஓட்டி வந்துகிட்டு இருந்தான் எங்க ஊர்ல 2 பொம்பளையாள் கிளம்பிருச்சு வாங்க சார் லோன் கொடுக்க வந்தீங்களா எப்ப லோன் கொடுக்க போறீங்கன்னு அவன் லோன் கொடுக்க வந்தவே இல்ல வீட்டுல கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவே அவங்கிட்ட போய் லோன் கேட்டு அவன் வாய்க்காக்குள்ள தெரிச்சு விழுந்து ஓடி அப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு பணத்தை வாங்கணும்னு பணத்தை வாங்கணும் ஆத்தாக்கு சும்மா இருக்கு நினைக்கிறியா பணத்தை வாங்கணும்னு மாலையை போட்டுறது எங்க பணத்தை வாங்கணும் ஆத்தால மாலை ஓட்டுறோம்னே எங்க தெரியுமா ஓம் சத்தி பராசத்தி மயிர புடுங்குன சத்தின்னு ஓம் சத்தி கோயிலுக்கு போற ஆத்தாக்களை பாத்திருக்கியா அடேங்கப்பா அவ்வளவு பயபக்தியோட இங்க இருந்து கிளம்புவாங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு வண்டி கிளம்புதுன்னு வச்சுக்கோங்கனே அருமையா பாட்டு போடுவாப்ல டிரைவர் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா இங்க இருந்து கிளம்பும் போது அப்படித்தான் டிரைவர் பாட்டு போடுவாரு காளியார் கோயில் வரைக்கும் சாமி பாட்டு தான் ஓடும் காளியார் கோயில் வண்டி தாண்டிச்சுன்னு வச்சுக்க அப்ப போடுவாங்க டிரைவர் பாட்டு எப்படி குத்து வழக்கு குடும்பத்தையே சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து இவன் போட்ட பாட்டுல அன்னைக்கு வண்டிக்குள்ள ஒரு ஆத்தாக்கு சாமி வந்துருச்சு ஓம் சக்தி சாமி இது வண்டிக்குள்ள சாமி ஓம் சக்தி பராசக்தின்னு ஆடி காது போய் டிரைவர் வாயில அடிச்சு அவன் டோரை பிடிச்சிட்டு போய் வெளியில விழுந்து வண்டி போய் போஸ்ட் மொத்தும் போது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆத்தாங்களா இந்த கோயிலுக்கு போற ஆத்தாக்க கொஞ்சம் பார்த்து போங்க பாத்துங்க இந்த வார ஆத்தாக்க ஃபுல்லா பின்னாடியே போய் உட்காரியல யாத்தாய் இந்த இடத்தா ஏய் இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏமா ஒரே பண்ணு எப்படியா கூட முன்னாடி கொண்டு எல்லாம் பின்னாடியே போய்கிட்டு இருக்கனே எல்லாம் சாமியை நோக்கி போய் அங்க சாமி கடல் இல்லாம போயிரும் போருக்கு ஏத்தா இவ்வளவு பேசி அந்த அத்தா வேகமா தார்பாய விரிச்சுக்கிட்டு இருக்கு பத்தியா ஒண்ணு எதாத்தா சொல்ற இப்படி வந்து உட்காருங்க தா அதுக்கு மசீர்ல கூட நம்மளை கவனிக்கல சரி விரி விரிச்சுக்கிட்டு உட்காரு அதனால வந்தவளுக்கு முதல்ல வரவேற்பு எப்படின்னு பார்த்தா விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவின்றி இருந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே பாட்டின் பசி போல கண்ணு முடிச்சோம் பாரம் பார்க்காம
செஞ்சு முடிச்சோம். தாமர பூ போல அங்க மலர்ந்தோம். தாயின் முகம் போல பொங்கி சிரிச்சோம். கையில இருக்கு வேலை அது தந்தது பண்டிகை நாளே. நெஞ்சில உள்ளது போல அது நித்தமும் சொல்லுறே வாழே. மனத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனுஷனுக்கு அது ஏது அது ஏது. உழைச்சாலும் சளைச்சாலும் ஏழக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலமே. ஓடிடும் நதி போல மனம் இருந்தா சேரி விடமெல்லாம் செலுத்திருக்கும். தாமர பூ போல உள்ளம் இருந்தா தாயின் முகம் போல தனிச்சிருக்கும். சொத்துக்கு சுத்துறதாரு இங்க உத்தம முத்திர யாரு. சொன்னதை செய்யறதாரு இங்க சொல்லுங்க வாசக யாரு. பேர் சொல்லும் வரவில்லை பேர் சொல்லும் வரவில்லை நீதானே நீதானே. பேர் செல்லும் வரவில்லை நீதானே நீதானே. உழைச்சாலும் சளைச்சாலும் என்னோட மனசுக்கு ராஜா ராஜா. விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே. விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே. பல்லே 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 பல்லே. கை தட்டிய 3 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த உட்கார்ந்துருக்க ஆளுகள்லாம் கொஞ்சம் கை தட்டி ஆரவாரமா உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா நடிப்போம். இல்லாட்டி நீங்க எவ்வளவு அப்பாட்டிய பறிவுறுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறிவுறுத்த மாதிரி நடிச்சிட்டு போவோம் என்பதை அன்போடு சொல்லி கூட நல்லா. இது என்ன அப்பாட்டிய பறிவுறுத்த மாதிரி பொண்டாட்டிய பறிவுறுத்த ஆமாங்க. உட்கார்ந்துருக்க ஆளுகளை எதிரியை வாக்குற மாதிரியே உட்காந்து அப்புறம் நம்ம எப்படி பேச தோணும். இது நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா சிரிச்ச உட்காந்து நாடகத்தை பாருங்க அன்போடு சொல்லி கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நாடகம் பாக்குற தாய்மார்கள் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு வெடிட இது என்ன புதுசா ஒரு பப்புனா இருக்கு. அப்பு அப்பு அது நம்ம சாமி. நீ உட்காரு மாமா நீ உட்காரு சுருட்டி போட்டு உட்காரு. எல்லாம் சேர்த்துக்க ஒண்ணு மச்சல. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விடிற வரைக்கும் நாடகம் பாக்குற பெண்கள் இங்க யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஆதார கார்டு பேங்கு புக்கு ஜெராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா எடுத்துக்கிட்டு நாடகம் அடிக்கு பின்னாடி வாங்கத்தா. ஏன் உங்க எல்லாருக்கும் தொண்டிக்கு கிழக்க 3 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். தொண்டி கிளை கடல் தாண்டா கிடக்கு. தொண்டிக்கு கிழக்க கடல் இருக்கா? மொத்தமா கொண்டு இறக்க பாக்க. கன்னியாகுமரி கிழக்க ஒரு 4 ஏக்கர் அங்க மட்டும் என்னது அங்கே கிடறதா இருக்கா. ஒண்ணு மச்சல உட்கார்ந்து நாடா திருப்தியா பாருங்கள் நண்பர் சொல்லி அந்த முக்காடு ஓட்டுருக்கு ஆத்தா முக்காடு எடுக்குமாறு வாழ்ந்த தாய்மொழி கேட்கும். அது என்னடா அது போட்டு பனி ஊத்துதான் விடு. பனி எங்க ஊத்துது உனக்கு? ஆடி மாசத்துல பனி ஊத்துது. கழட்டிட்டு உட்காரு என்பது நண்பர் சொல்லி வந்தியருக்கு வந்திருக்கான். எதுக்கு வரப்போறது சொல்லிடுவோம். சாக்கூர் அருள்மிகு ஸ்ரீ தேவருடைய ஐயனார் சங்கருடைய ஐயனார் கலிய நாயகி அம்மன் கோவில் பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடத்தக்கூடிய நாடகம் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொளி கலைஞர்கள் காண்பதற்காக ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் தென்னும் வெட்டி மோட்சி கொட்டியோடும் நடிப்பு சிவேந்தன் நடிப்பு நாயகன் முத்தமிழே முறையா கற்று அன்பு மாமா எங்களது திண்டுக்கலை சேர்ந்து ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் மேலே வேலன் வேடன் விருதுநாடி காத்துடிக்கிறார். குயிலும் இந்திய குரலிலாம் அன்பு சௌதரி இன்னி சேரசி எங்களது புதிய சேர்ந்து இசைக்குயில் புதிய சேர்ந்து அனிதா அவர்கள் மேலே வள்ளி நாயக தொடி காத்துடிக்கிறார். திருத்தோடு வருத்தங்கள் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்பரசு தேவகான இசையமுதம் அன்பு அனார் உடம்பு சேர்ந்து அவர் கார்த்திக் ராஜ் அவர்கள் நாராக தோடி துடிக்கிறார். எங்களுக்கு பக்கம் இடமாகவும் பக்க வளமனுடைய பக்கமிட கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு உருவாக்கி தந்துடிக்கக்கூடிய அன்மன்னார் சிங்கப்பூர் புகழ் எம் கே ரத்னப்பா அவர்கள் 6 மணி நிப்பாடு செய்து காட்டுவார். என்ன திடீர் சிங்கப்பூர் போலுங்கிற போயிட்டு வந்த உண்மை இதுக்காவது புதுசா சொல்லிக்கிற போயிட்டு வந்து 2 வருஷம் கழிச்சா யாவு வருது. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே
அருமையான ஒரு பாட்டு, நல்லா ஜோரா கை தட்டலாம் இந்த பாட்டுக்கெல்லாம். நல்ல அருமையான ஒரு பாட்டு. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த பாட்டை நல்ல அருமையா அண்ணன் பாடினாரு. சரி, இந்த பாட்டை கெடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா? இந்த கிடக்கு பத்தியா, இந்த பாடிதான். யாரு? நீ விவசாயத்தை பத்தி பாடிக்கிட்டு இருக்கியா, அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் கீழே போடுத்து. ஐயா ஐயா நல்லா இருக்கும்டா பாட்டுக்கு இப்படி வாசிச்சா. என்னப்பா டான்ஸ் விடவா? நீ டான்ஸ் விட்டு என்ன போற? உன் வயசுக்கு நீ டான்ஸ பார்க்க தெரியுற. என்னப்பா உன் பப்புன்னு மட்டும் தான் பண்ணுவியா, நீ பண்ணுவியா? அது எந்திரிச்சு நீ பண்ணி விட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். சத்து நேரம் துருத்தி அம்மிட்டு உட்காரு, வர வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் வரும். நல்லா வந்து இருக்கும் போருக்குவா இருக்கணும். வாசித்த அன்பனவருக்கு அண்ணே இந்த பாட்டுக்கு யாருமே கை தட்டல. ஆனா இப்ப உள்ள ஆளுகளுக்கு இப்ப உள்ள பாட்டு பண்ணதானே புரியும். இந்த பாட்டுல நீங்க போய் கத்துக்கங்க. இப்ப புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? அண்ணன் பாத்தியா அப்பாட்ட கேத்தியா உன்னைய வந்திருக்கு. இன்னொரு பாட்டு வந்திருக்கு மாமா. அதோட பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனியே, நீ பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு இவன் கூட போனியே, சீச்சி சீரனொன்னி வந்திருக்க பாட்டு. அந்த மாதிரி பாட்டு பண்ணது போல எல்லாம் பிடிக்க சிறந்த முள்ளி வாசித்த அன்பனவர்களுக்கு நன்றி. நன்றி கந்த வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வர்த்தமான் அன்பு மாமா எங்களது தஞ்சை மாநகரத்தை சேர்ந்து ஒருத்தநாடு பகுதியை சேர்ந்து அன்பு மாமா மிருதங்க சக்கரவர்த்தி விநாயகமூர்த்தி அவர்களே மிருதங்க தப்பி தபேலா. அன்பன் மாமாவுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சிறுமல்லி பழவத்தி மன்னன் பழவத்தி புகழ் பழவத்தி சக்கரவர்த்தி அன்பு மாமா எங்களது அரணைப்பதியை சேர்ந்து செல்லப்பங்கோடு சேர்ந்து அன்பு மாமா கண்ணன் அவர்கள் மேலே ஆல்ரவுண்ட் மோர்சங்க சிரிச்சுக்கிறார்கள்.
அன்பு மாமர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிறந்த ஒரு வாசிப்பை வாசித்து எழுதி அன்பு மாமர்களுக்கு நன்றி நன்றி. சிறந்த தாயின் இதனுடைய தாளத்தை செய்பவர் அன்பு அப்பா தியாகராஜன் அவர்களுடைய தாளம் செய்து கேட்டுவார். நன்றி நன்றி சிறந்த வண்ண சீன் அழகம் சி காளிஸ்வரி சீன் கம்பெனி உரிமை அன்பு மாமா எல் கவிராஜ் வீரமங்கலம் சீன் அமைத்த அன்பு மாமர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் மெல்ல பேசினால் காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைதனுடைய எங்க சென்றாலும் வெட்டி முடிச்சு கொட்டிடக்கூடிய சிறந்த முறையில் ஆடியோ சமையக்கூடிய ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் பொண்ணே நல்லா செக்ஸ் பாட்ட பொண்ணே செக் பண்ணி காட்டியவன் எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய். ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் பல்லே சிறந்த முறை ஒளி ஒளி அமைக்கும் மிக சிறப்பான ஒரு ஐயனார் ஆடியோஸ் எங்க சென்றால் நல்லா சிறப்பான ஒரு பேச விட்டுருக்க மாட்டேன் மனுஷன் கமெண்டா போட்டு ஆளு கொஞ்சம் வேலை இருக்குனால தப்பிச்சு சிறந்த முறையில் பொண்ணி ஒண்ணு ஒளி அமைக்கும் ஐயனார் ஆடியோ சன்பளத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் மாதிரி மேக் செட் போட்டா மன சந்தோஷமா இருக்கும்னே. சரி ஒரு வாரத்துக்கு சரியணி பக்கம் நாடகம் நாங்க நாடகத்தை வந்து இதே மாதிரி மேக் செட் போட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போன ஒரு மேக் செட் காரி என்ன பண்ணணும் ஒண்ணு ஜெனரேட்டர் போடணும் இல்லன்னா போஸ்ட் மாதிரி ஏறி கொக்கிய போடணும். நம்மால் போய் ஜெனரேட்டரை பார்த்தாப்புல ஜெனரேட்டர் டீசல் முடிஞ்சு போச்சு. சரி வேலை பாக்குற பையில விட்டு கரண்ட் போயிட்டா போஸ்ட் மாதிரி கொக்கி போடுறியா? ஆமாண்ணே அங்க போட்டு ஒரு பேச்சுல இன்னொரு பேச்சுல வரும்லண்ணே போய் ஜெனரேட்டர் பார்த்தாப்புல ஒரு பேச்சுல இல்ல இன்னொரு பேச்சுல வரும்னு நீனே காட்டி குடி போய் வேலை பாக்குற பையில விட்டு போஸ்ட் மாதிரி ஏறி கொக்கி போட சொல்லியாச்சு. இவனு வேக வேகமா போஸ்ட் மாதிரி ஏறி போய் லைன் கம்பியில கொக்கிய போட்டானே. கொக்கிய போட்டு கீழே இறங்கி வந்துட்டான். சரி ஒரு மணி நேரமா பீசிக்கிற எடுத்து சொருகுறா கரண்ட் வரல ஒரு மஜின் வரல. ஏன் என்னாச்சு என்னடான்னு பார்த்தா இவன் ஆர்வத்துல போஸ்ட் மதுல லைன் கம்பியில கொக்கி போட சொன்னதுக்கு அந்த வீட்டுக்காரே துருவிக்காய போறக்கா 4 கம்பி கட்டி விட்டுருக்கேன் ஒரு போஸ்ட் மரத்துல. இவன் அந்த கம்பியில போட்டு வந்தா கரண்ட் எப்படி வரும்? அப்படித்தான் சிறந்த முறையிலே ஒளி அமைக்கும் ஸ்ரீ ஐயனாருடைய சன்பளத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை ஆன்போடு சொல்லிட்டு சிறந்த முறையில் இங்க நடக்க இருக்கக்கூடிய நாடகத்தை வெகு சிறப்பாக வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அன்பனார் மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் அன்பனவர்கள் சிறந்த முறையில் இங்கே எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பனவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிட்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி சொல்ற மொழி அன்னை வீட்டுல கனகண்ணை வீட்டுல வந்தோடனே நல்லா
ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆட்டு முட்டை கோழி முட்டை அப்ப உருண்டை வச்சால அது பேர் என்னது? அப்படியா? என்னமாமா மாமா இந்த மாதிரி சாப்பாடு போட்டானா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாதி திருப்பத்தூர் பக்கம் நாடகம் அண்ணனுக்கு தெரியும், ஐயனார் தெரியும், திருப்பத்தூர் பக்கம் நாடகம். இவங்கதான் மைக் செட்டு மொத்தமா மைக் செட்டுக்கார நாடகார எல்லாரும் சாப்பிட வாங்கினாங்க. சரி நாங்களும் வேலை விட்டு இறங்கி இவங்களுக்கு கூட நாடகம் சாப்பிட போயிட்டோம். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு அக்கா நம்மளை எப்படி சாப்பிட கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? வாங்கப்பா உட்காருங்கப்பா சாப்பிடுங்க அப்படிதான் கூப்பிடணும். ஆனா இந்த அக்கா எப்படி தெரியுமா எங்களை சாப்பிட கூப்பிடுச்சு? வாங்க நாடகத்துக்கு வந்திருக்கீங்களா, சோறு வேற கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க வந்து உழைச்சிட்டீங்களா, தின்னுட்டு தொலைங்க. சோறு வேற கொஞ்சமா இருக்கு, தின்னுட்டு தொலைங்களா? ஏன்டா அந்த அளவுக்கு கூட நாங்க கேவலமா போயிட்டோம்னு உடனே கோவப்பட்டு போய் முதல்ல சாப்பாடுல உட்காந்துட்டேன். சாப்பாடு போய் உட்காந்து சாப்பாடு ஏற்கனவே தாத்தா சோறு கொஞ்சம் இருக்குங்குது, நம்ம நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு 2 சோறை வாங்கி அதுலயே மோறு குழம்பு ரசம் எல்லாத்தையும் மொத்தமா ஊத்தி பிணைஞ்சு சாப்பிட்டு இலைய மடிச்சல்ல அந்த வீட்டுக்காரங்க இருந்து முடியாது, தம்பி இலைய நீ எடுக்காத நான் எடுத்துக்கிறேன் நீ போ அப்படின்னுச்சு. யாக்கா நான் எடுத்துக்கிறேன், நீ அடுத்தால பாருங்க நம்ம வீடு தான் ஒண்ணும் பிரச்சனை, நான் இலைய எடுத்து பண்ணி போட்டுக்கிறேன். தம்பி இலைய வச்சுட்டு போ நீ சாப்பிட்டு எந்திரி அப்படின்னுச்சு. ஆனா பரவாயில்லக்கா நான் இலைய எடுத்துக்கிறேக்கா நீ போய் வேலையை பாருங்க. ஆனா போ தம்பி நீ வாட்டுக்கு இலைய எடுத்து குப்பை தொட்டில போட்டு போயிட்டுனா அடுத்த ஆளுக்கு இந்த இலைய எப்படி போடுறது அப்படின்னுச்சு. அடுத்த ஆளுக்கு இந்த இலைய எப்படி போடுறதா? யாக்கா நான் சாப்பிட்ட கொண்டு அடுத்த ஆளுக்கு போய் அந்த ஆளு சங்கடப்பட மாட்டாரான்னு கேக்குறேன். போங்க தம்பி ஏற்கனவே 4 பேர் சாப்பிட்டு போட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க என்ன சங்கடமா பட்டிய பொண்ணுச்சு. ஏற்கனவே 4 பேர் சாப்பிட்டு போட்ட இல்லையா நான் ஆறி போச்சுடா மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்தல. அந்த காலத்துல வீட்டுல இந்த கிளவி எல்லாம் உட்காந்து கொட்டை பாக்கு, ஒரு கிளவி உட்காந்து கொட்டை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பாக்கு ஒண்ணு கொடுத்தானு கொட்டை பாக்கு வாங்கி வாயில விட்டு கடிச்சிட்டு ஒரே கடியில பாக்கு சில்லு சில்லா போச்சு. அந்த பாட்டுக்கு சந்தோஷம் புட்டு வாங்கிருச்சு. பேராண்டி இந்த பாக்க என் வாயில நான் 15 நாளா ஊற போட்டு வச்சிருந்தேன், என்னால இந்த பாக்க கடிக்க முடியல, ஓ வாயில போட்டு ஒரே வாயில கடிச்சிட்டு சிங்கா குட்டிடா அப்படின்னுச்சு. உன் வாயில 15 நாள் ஊற போட்டு வச்சிருந்தியாத்தா, வாய் நாரி போச்சுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தல்ல. அந்த காலத்துல வீட்டுல சமப்பா தெரியுமா மண் சட்டி, அந்த மண் சட்டில குடிக்க தண்ணி வச்சிருந்தாங்க. சரி இதையாவது எடுத்து வாயை குளிப்போம், வாய் நாரி போச்சுன்னு சட்டில இருந்து தண்ணி எடுத்து வாயில ஊத்துறேன், தண்ணி உப்பு கரிச்சிச்சுனே. சரி உப்பு கறிக்க தண்ணி எடுத்து போறோம், சட்டியை கீழே விட்டுட்டேன். அங்கேருந்து அந்த கிளவி வந்துருச்சு வெளியே வந்துச்சு. ஏன்டா எடுவட்ட வயல வந்தியா சாப்பிட்டியா போனியா இல்லாம என் புருஷன் மூத்திரத்தை குடிச்சதும் இல்லாம என் புருஷன் ராத்திரி மூத்திரம் போற சட்டி எடுத்து உடைச்சு விட்டியடா, என் புருஷன் எப்பறம் மூத்திரம் போறன்னு கேடுச்சு. அப்பெல்லாம் நம்ம சிறந்தமல்லை சாப்பாடு இழுத்து என்னப்பா இவ்வளவு உயிரோட தான் தெரியுறியா நீ என்ன பண்றது ஒண்ணும் பிரச்சனை. சிறந்தமல்லை சாப்பாடு இழுத்து கனகண்ணார் குடும்பத்தார்கள் நன்றி கலந்த வணக்கம் என்பதை நண்புடன் சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் பொதுமக்கள் வருகின்ற உங்களை அன்புடன் நிலைபெறும் கிராம பொதுமக்கள் என்பதை அன்போடு சொல்லி சிறந்த முறையில் நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்தினுடைய நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் மாசையும் பெற்று நாரதர் சிகரம் அன்பு மாமா கவிச்சுடன் வீரமலை சேர்ந்து கவிராஜ் அவர்களும் அவரோடு இணைந்து அன்பனார் எஸ் பால் அவர்கள் சிறந்த முறையில் நாடகத்தை சிறந்த முறை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக அமைத்திருக்கிறார். அன்போடு சொல்லி கொண்டு உட்கார்ந்து கூட்டம் நினைச்சிட்டு உட்கார்ந்து டான்ஸ் கார நல்ல புள்ளியா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முடியாது பார்த்து தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல உட்கார்ந்துருக்கீங்க. வந்திருக்க புள்ள சூப்பர் புள்ள, எப்படி உண்மையிலே மாமா வந்திருக்க புள்ள அவ்வளவு அருமையான புள்ள, ஆடல் அரசி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை எங்களது புதிய சேர்ந்து ஆடல் அரசி புதுமுக புகழ் சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் கேமரா எடுக்க துணி போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு, போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு, மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே, மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே, மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா. பழைய பொம்பளை பேசுறோம் அருமையான பாட்டி இருக்கணும். என்னை எப்படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாய்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆடலை ஊரை சேர்ந்த GS வீரமணிகன் பப்புனு காமிக்கு ஆம்புலன்ஸ் கலந்த குதிரை எல்லாம் நான் தான் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கைதட்டுங்க தான் பாப்போம். அப்பா தாண்டா கைதட்டுங்க. கைதட்டுல 2 விதம் இருக்கு. கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொல்லி கைதட்டுறது ஒண்ணு, பேசுறது போது மூடிக்கிட்டு உள்ள உடாஞ்சுறது ஒண்ணு. கைதட்டி அன்புறதுக்கு நன்றி கலந்த வணக்கம். போயிட்டு பொம்பளை பேர் சரி ஐயா நான் கிளம்பிட்டேன், நீங்க உங்க முடிவை தெரிஞ்சு வச்சு கிளம்பிட்டேன். என்னது ஹலோ வெற்றி எல்லாம் அள்ளி தந்து ஹலோ
கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். அந்த மாயனில் லீலை மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். இசைக்கலைஞர்களுக்கு எங்களது சாக்கூர் அஞ்சவயல் கொத்தமங்கலம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. MK ரத்னாம்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. மிருதங்கம் அவர்களுக்கு விநாயகமூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. தாளம் தியாகராஜன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக. அடுத்தபடியாக ஒளிவொலி அமைப்பாளர் ராஜேந்திரன் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்த கிராமத்தார்கள், மாபெரும் கிராமத்தார்கள் அனைவருக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி 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 நன்றி.